ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? செல் ஆர்கனல். ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரேன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் உள்ள இருக்கிறது பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னர் மெம்பரேன் சொல்றோம். அண்ட் குளோரோபிளாஸ்டுக்குள்ள ஃபுல்லா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் ஃபில்லா இருக்கும். தட் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் as ஸ்ட்ரோமா. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தைலகாய்டு அப்படிங்கிறது இருப்பாங்க. அந்த தைலகாய்ட்ஸ் ஃபுல்லா நமக்கு ஸ்டாக் லைக் காயின்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? கிரானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் ஒரு கிரானாவையும் நமக்கு கனெக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு thread like structure இருக்கும். The thread like structure is called as stroma lamella. ஓகே, அண்ட் ஒரு குளோரோபிளாஸ்டுமே செமி ஆட்டோனோமஸ் ஆர்கனல். ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டான டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஏன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவா இருந்தவங்க தான் யூகரியாட்டிக் செல்குள்ள வந்து உங்களுக்கு எண்டோசிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இட் ஹாஸ் இட் செப்பரேட் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இங்க நமக்கு பாக்டீரியாவோட சேம் ரைபோசோம் 70s ரைபோசோம்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியாவோட நமக்கு கம்பேரிட்டிவ்லி குளோரோபிளாஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா லார்ஜரா இருப்பாங்க. அண்ட் நம்மளோட தைலகாய்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டோ சிஸ்டம்ஸ் இருக்கும். போட்டோ சிஸ்டம் 1 இருக்கும், போட்டோ சிஸ்டம் 2 இருக்கும். அண்ட் ஸ்ட்ரோமா லாமெல்லால போட்டோ சிஸ்டம் 1 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ நமக்கு லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தைலகாய்டு அண்ட் டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. பிகாஸ் அங்க நமக்கு என்ன இருக்கு? ப்ரூபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தட்ஸ் ஆல் அபௌட் குளோரோபிளாஸ்ட் guys. Thank you.